மீதமான சப்பாத்தியில் தான் அந்த ரெசிபி செஞ்சேன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்து பாருங்களேன். கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு வடை சட்டியில் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அது கூடவே சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் 5 சப்பாத்திக்கு. 5 சப்பாத்தியை நல்லா ரோல் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க நீட்டமாக. அது கூடவே இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி வந்து நான் அரைச்சி ஊற்றிருக்கேன். அரைச்சி ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சி ஊற்றியாச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நான் வந்து சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க தக்காளியை. அதுக்கப்புறம் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் 5 சப்பாத்திக்கு. இதை வந்து நல்லா கலக்குன்னு கலக்கி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா வேறு லெவலான சப்பாத்தி கொத்து ரெடிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு காமிச்சு விட்டு எனக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு